Taste the Daily. தனியாரின் நலனுக்காக புதிய இடத்தில் ரெகுலேட்டர் அமைக்க முற்படும் நிர்வாகத்திறனற்ற பொம்மை முதலமைச்சருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை ஆசிரியர் ஜெயக்குமார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம் செய்து. நாகப்பட்டினம் மாவட்ட மக்களுடைய நலனை மறந்து தனியார் நலனுக்காக புதிய இடத்தில் ரெகுலேட்டர் அமைக்க முற்படும் நிர்வாகத்திறனற்ற பொம்மை முதலமைச்சருக்கு கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், கடந்த 4 ஆண்டு கால மக்கள் விரோத திமுக ஆட்சியால் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழகம் முழுவதும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். மக்களுடைய எண்ணங்களுக்கு வடிகாலாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசு நாகப்பட்டினம் மாவட்டம் திருவருகல் ஊராட்சி ஒன்றியம் உத்தம சோழபுரம் கிராமத்தில் வெட்டாற்றின் குறுக்கே கடல் மட்டத்தில் இருந்து மேற்கே 7.88 கிலோமீட்டர் தொலைவில் புதிய கடைமடையை இயக்க அணை, அதாவது ரெகுலேட்டர் ஒன்றை சுமார் 49.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்டாலினுடைய விடியா திமுக அரசு கட்டுவதற்கு 2/2/2025 அன்று அடிக்கல் நாட்டியது என்று குறிப்பிட்டிருக்கிறார். 2019 ஆண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய தலைமையிலான அம்மாவின் அரசில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்ட பிறகு சுமார் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதே உத்தம சோழபுரம் ஊராட்சியில் 3 கிலோமீட்டர் தாண்டி பூதங்குடி என்கிற இடத்தில் புதிய கடைமடையை இயக்க அணை ரெகுலேட்டர் கட்ட திட்டமிட்டது. குறிப்பாக இங்கு ரெகுலேட்டர் கட்டுவதால் வலப்பாறு மற்றும் தேவநதி ஆகிய 2 கிளை நதிகள் மற்றும் 28 சிறு வடிகால்கள் மற்றும் உத்தம சோழபுரம், நரிமணம், வடகரை, பூதங்குடி, பாலக்காடு, வடகுடி, பெருங்கடம்பனூர், கூகூர் உள்ளிட்ட 32 கிராமங்களில் உள்ள சுமார் 10,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாதுகாக்கப்படுவதுடன் 32 கிராமங்களில் களநீர் உட்புகுவது தடுக்கப்படுவதோடு நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். கொரோனா நோய் தொற்றின் காரணமாக அம்மாவின் அரசு திட்டமிருந்தபடி இங்கு ரெகுலேட்டர் அமைப்பதில் தாமதம் ஏற்பட்டது என்றும் 2021 ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இந்த விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள ஒரு சில திமுக நிர்வாகிகளுடைய சுயநலத்திற்காகவும் அங்குள்ள தனியார் இறால் பண்ணையாளர்களுடைய மற்றும் தனியார் மீன் பதப்படுத்தும் தொழிற்சாலைகளுக்கு சாதகமாக அம்மா ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்களுக்கு பதிலாக புதிய இடத்தில் சுமார் 49.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரெகுலேட்டர் அமைக்க நிர்வாக திறனற்ற திமுக அரசு 2/2/2025 அன்று அடிக்கல் நாட்டியுள்ளது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். ரெகுலேட்டர் அமையும் இடத்தை மாற்றத்தை அறிந்து 32 கிராம மக்கள் தங்களது கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்ததோடு பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மக்களுடைய கோரிக்கைகளுக்கு இந்த நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசின் செயல்பாட்டை கண்டித்து அந்த பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் சார்பில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் 21/5/2025 அன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது என்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டதோடு ஆளும் திமுகவினரும் அதன் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் மற்றும் 2 கம்யூனிஸ்ட் கட்சியினரும் பங்கேற்றதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து 22/5/2025 அன்று போராட்ட குழுவினர் ஜனநாயக முறையில் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த முற்படுகையில் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். அதைத் தொடர்ந்து 26/5/2025 அன்று ஒப்பாரி போராட்டம் நடத்தப்பட்டது. இன்று வரை 32 கிராம மக்களும் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி கட்டி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். சில தனியாரின் நலனுக்காக இந்த அரசு தேவையில்லாத இடத்தில் ரெகுலேட்டர் கட்டுவதால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று அப்பகுதி மக்கள் அனைவரும் கட்சி பேதம் இல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை வேடிக்கை பார்த்து வருவது ஸ்டாலின் மாடனுடைய அரசின் தாந்தோண்டித்தனத்தையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கிற செயல்பாட்டையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். மக்கள் நலனை புறக்கணித்து விட்டு தன் குடும்ப மக்களுடைய நலனை மட்டுமே குறியாக இருக்கும் விடியா திமுக அரசின் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக நாகப்பட்டினம் மாவட்டம் உத்தம சோழபுரம் கிராமத்தில் புதிய இடத்தில் ரெகுலேட்டர் கட்டுவதை கைவிட வேண்டும். நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள், பொதுமக்கள் மற்றும் அனைத்து அரசியல் கட்சியினுடைய கோரிக்கை ஏற்று
அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கட்ட திட்டமிடப்பட்ட இடத்தில் ரெகுலேட்டர் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று, இல்லாவிடில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாபெரும் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்று எச்சரிக்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கொடுத்திருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சையத், இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.